Taste the Daily. கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு உடல்நலம் சரியில்லாததால் தற்காலிக அவைத்தலைவராக நியமிக்கப்பட்ட KP முனுசாமி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம். அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி, கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மக்கள் விரோத விடியாதிமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்தது குறித்து கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு பொதுக்குழு ஒப்புதல். கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு ஏகமனதாக வழங்கி தீர்மானம் நிறைவேற்றம். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக, சரியாக, போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியாதிமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கிற்கு கண்டனம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளவும் மக்களை பாதுகாப்பதிலும் தொடர்ந்து தோல்வியடைந்து வரும் ஸ்டாலின் திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுல்லுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும். தஞ்சை தரணிக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டாக்காரன் என்று தம்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலினுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். அந்நிய முதலீடுகள், இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள், எட்டாக்கனியான வேலை வாய்ப்புகள் என தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் புரட்டு போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம். தமிழ்நாட்டில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழலில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற போக்கிற்கு பொதுக்குழு கண்டனம். கடன் தொகையில் மூலதன செலவு செய்யாமல் வருவாய் செலவினத்திற்கு ஊதாரித்தனமாக செலவழித்துவிட்டு தமிழக மக்களை தொடர்ந்து கடன் ஆளிகளாக்கும் நிர்வாக திறனற்ற விடியாதிமுக ஃபெயிலியர் மாடல் அரசுக்கு கண்டனம். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறி காவல்துறையினர் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தை வைத்திருக்கும் நிர்வாக திறனற்ற போலி திராவிட மாடல் திமுக அரசுக்கும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொதுக்குழு கடும் கண்டனம். ஐநூற்று 25 தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்று ஆசை காட்டி அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகின்ற திமுக போலி மாடல் அரசுக்கும் ஸ்டாலினுக்கும் கண்டனம். முதலமைச்சர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்று தொடங்கி மதுரை மேயர் ராஜினாமா என்கிற அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யமாக திகழும் திமுக அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கடும் கண்டனம். சாதிகள் அற்ற சமத்துவத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்ற பெரும் தலைவர்களின் கொள்கைகளுக்கு மாற்றாக பட்டியல் இனத்தை இழிவு செய்தும் ஒடுக்கப்பட்டவர்களை ஒதுக்கி வைப்பதும் திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனம். மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறி அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் கொண்டு வந்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பு விழா நடத்தியிருக்கும் விடியா திமுக அரசுக்கு பொதுக்குழுவில் கண்டனம். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும், அதோடு நீதித்துறையில் அரசின் தலையீடு இருக்கக்கூடாது என்ற மக்களின் எண்ணத்தை பிரதிபலித்து நீதித்துறைக்கே சவால் விடும் ஆட்சியாளர்களின் ஆதிக்க மனப்பான்மையை வன்மையாக கண்டித்த அதிமுக பொதுக்குழு. அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவராக திகழ்ந்து வரும் புரட்சி தமிழர் எடப்பாடி K பழனிசாமியை 2026 மீண்டும் முதலமைச்சராக்குவோம் என அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் சூளுரை. வரும் சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி உறுதி. மக்களை ஏமாற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்து கொல்லைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் வாக்குறுதியில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை என பொதுக்குழுவில் புரட்சி தமிழர் குற்றச்சாட்டு. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் MLA தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம்.
அப்போ 19ல் 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும். தீர்மானத்தில் கூட அதை கொண்டாந்துருக்கிறோம். திமுக கவர்ச்சிகரமா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் 4% அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. KN நேரு மீது டெண்டர் ஊழல், பெரியசாமி மீது வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கு, ரகுபதி மீது சிறைத்துறையில் நடந்த ஊழல் வழக்கு என திமுக அமைச்சர்கள் ஊழலில் சிக்கியுள்ளனர். 100 நாட்களில் ஊழலில் ஈடுபட்ட திமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என பொதுக்குழுவில் உரையாற்றிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் அண்ணன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். KN நேரு நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ஏவே வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி. திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு. திரு KKS ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு. திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல். திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணை உள்ளது 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது. தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ளம் ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்க சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தியும் கண்டுகொள்ளாத திமுக அரசு தற்போது இளைஞர்களின் வாக்குகளை கவர இலவச மடிக்கணினி வழங்குவதாக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள். இளைஞருடைய செல்வாக்கையும் இழந்து விட்டார். அதனால இப்பொழுது அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள், அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதா சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து 4 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு விஞ்ஞான கல்வி கொடுக்க வேண்டும், அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும். இதற்காக மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். சுமார் 52 லட்சம் மடிக்கணினி கொடுத்தோம். அதை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே நாங்கள் தொடர்ந்து பேசினோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசினார்கள். தொடர்ந்து பத்திரிகையின் வாயிலாக, ஊடகங்களின் வாயிலாக நம்முடைய கருத்தை தெரிவித்தோம். அப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு உடன்படல. இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இழந்த காலத்தினாலே, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காலத்தினாலே அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறதை முன்னிட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு, அரசு கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார். மாணவர்களுடைய நலன் கருதி கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த இளைஞர்களுடைய வாக்கு கிடைக்க என்பதற்காக இந்த 10 லட்சம் லேப்டாப் கொடுக்கிறீங்க.
அமைதி, வளம், வளர்ச்சியே நமது தாரக மந்திரம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் அதிமுகவின் பயணம் தொடரும். பொதுக்குழுவில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டம். அமைதி, வளம், வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம், மக்கள் நலன், சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை எக்காலம் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வரும் தைப்பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்ப அட்டைக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம். 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். வானகரத்தில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமியை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக்கும் பொதுக்குழு என கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பேச்சு. மக்கள் விரோத திமுக குடும்ப ஆட்சியை வரும் தேர்தலில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என அதிமுக பொதுக்குழுவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சூளுரை. இந்த பொதுக்குழு சிறப்பு வாய்ந்தது மட்டுமல்ல, மீண்டும் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அமர வைக்கக்கூடிய பொதுக்குழு. தமிழக மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியில் அமர்ந்த திமுக அரசு அதிகாரம் கைக்கு வந்ததுமே மக்கள் பிரச்சனை எல்லாம் மறந்து குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டிருக்கூடிய மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய திமுக அரசுக்கு முடிவரைகிறது பொதுக்குழு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்திலே இந்த மக்கள் நிம்மதியா இல்ல. இன்றைக்கு தமிழகத்திலே அற்புதமான இயக்கமான அண்ணா திமுக தான். கிட்டத்தட்ட 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட இயக்கம், 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். அதிகமான திட்டங்கள் தந்தது அண்ணா திமுக. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமை மீட்டெடுத்தது அண்ணா திமுக. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே செய்யறதில்லை, தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 5 லட்சம் கோடிக்கு மேல் இன்றைக்கு கடனை விட்டு சென்றிருக்கிறது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அற்புதமான ஆட்சி நடத்தினாங்க. அவர் ஆட்சிக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றும் போது சொன்னார், 3 மாசத்துல போயிரு, 1 மாசத்துல போயிரு, 4 மாசத்துல போயிரு, 6 மாசத்துல போயிருந்தாங்க. ஆனால் அற்புதமான 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் உட்பட யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்லை. கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக அரசு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. முதலீட்டாளர்கள் அதே போல திமுக எப்பவுமே ஓட்டு போட அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே கண்டிப்பாக உறுதியாக எது நடக்கிறதோ இல்லையோ எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக எந்த திட்டமே கொடுக்கல. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வரலாற்று சிறப்புமிக்க அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அமைந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி தமிழக முதலமைச்சராக வாகை சூடுவார் அதிமுக பொதுச் செயலாளர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். தை பிறந்தால் வழி பிறக்கும், புத்தாண்டு பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திலே சிறப்புரையாற்றி தமிழகத்திலே வர இருக்கின்ற 26ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நெருப்பாற்றில் நீந்தி இன்று கழகத்தை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர இருக்கின்றார் என்ற செய்தியையும்
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள பதவி நீக்க தீர்மானம். எதிர்க்கட்சிகளின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, வாக்கு வங்கிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதிர்க்கட்சிகள் இவ்வாறு செயல்படுவதாக விமர்சனம். யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகை சேர்ப்பு. இது இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க நாள் எனவும் மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் தீபாவளி பண்டிகையும் சேர்க்கப்படுவதாகவும் மத்திய அரசு பெருமிதம். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட எலக்ட்ரீஷியன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான அத்துமீறல் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் பகுதிகளில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்த ஒடிஷாவைச் சேர்ந்த நபரிடமிருந்து 15 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தை சர்வதேச போதைப் பொருட்கள் கடத்தல் மையமாக மாற்றியதே திறனற்ற ஸ்டாலினின் திமுக அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி அருகே வாகன சோதனையின் போது 2,24,000 ரூபாய் மதிப்பிலான 474 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் புகையிலை பொருட்கள் கடத்தல் சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பது ஏவல் துறையின் திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டிய அவலம். சென்னை திருவொற்றியூரில் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த 7 பேர் கொண்ட கும்பல். விடியாத ஸ்டாலின் ஆட்சியின் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி அருகே குடும்பத் தகராறில் தம்பியை கம்பியால் அடித்து கொடூரமாக கொலை செய்த அண்ணன். தீய சக்தி திமுக ஆட்சியில் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் போன்று நாள்தோறும் கொலை நிலவரம் வரும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் முன்பகை காரணமாக கால் டாக்ஸி ஓட்டுநரை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறும் அவலம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியில் இளைஞர் அரிவாளால் வெட்டியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவரும் சிகிச்சை பலனின்றி பலியான சோகம். திறனற்ற பொம்மை முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாலேயே தமிழகத்தில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நபரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் வெட்டுக்குத்து சம்பவங்கள் தினசரி நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கடலூர் பாதிரிக்குப்பம் பகுதியில் பிரசாத் என்பவரை கூலிப்படை கும்பல் கழுத்தறுத்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அடுத்தடுத்து அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சேலத்தில் மது போதையில் 2 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு நபரை கொடூரமாக தாக்கும் காட்சிகள் வெளியானதால் அதிர்ச்சி. தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கியதுதான் ஸ்டாலினின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே காதல் மனைவியை கடத்திச் சென்ற அவரது அக்காவின் கணவர் உள்பட 5 நபர்கள் சிக்கினர். சமூக நீதி, சாதிய பாகுபாடுகள் பேசும் விடியாத திமுக ஆட்சியில் வேறு சாதியில் திருமணம் செய்தால் கடத்தல் சம்பவங்கள் அரங்கேறுவது தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை ஊழியர் வீட்டின் கதவை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. திறனற்ற திமுக ஆட்சியில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்வதற்கே அச்சப்படும் மக்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை நகர பகுதியில் ஒரே நாளில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 பைக்குகளை திருடிய 23 வயது இளைஞர் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீது பயம் இல்லாததால் உழைக்கும் வயதில் உள்ள இளைஞர்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மருத்துவ விடுப்பில் இருப்பதால் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபி அபய்குமார் சிங் பொறுப்பு டிஜிபிக்கான பணிகளை கூடுதலாக கவனிப்பார் என அறிவிப்பு.
டெண்டர் மோசடி மூலம் 1020 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டுள்ளதால் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதிய மறுநாளே அவர் மருத்துவ விடுப்பில் சென்றிருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாக குற்றச்சாட்டு. போதிய மருந்துகள் இல்லாதது மற்றும் மக்களிடமிருந்து வரவேற்பின்மை காரணமாக பெயரளவுக்கு தொடங்கப்பட்ட முதல்வர் மருந்தகங்கள் மூடப்படுமா என மக்கள் கேள்வி. விளம்பர நோக்கில் மருந்தகங்களை தொடங்கிய விடியாத ஸ்டாலின் அரசு அவற்றை கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டதால் மூடு விழாவை எதிர்நோக்கியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை பூந்தமல்லியில் காவலரின் மனைவியிடம் 120 சவரன் தங்க நகை 20 லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்த சக காவலர் சிக்கினார். குற்ற செயல்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினரே ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குற்றவாளிகளாகி வரும் அவலம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் பரிசோதனை செய்ய போதிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாததால் நோயாளிகளுக்கு கடும் அவதி. அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாதது குறித்து அமைச்சர் மாசு கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி. பெருந்துறை சேண்டூரியம் மருத்துவமனை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குதுங்க. போதுமான மருத்துவ வசதி பத்தலைன்னா தயவு செஞ்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். தலைவர் முதல்வர்கிட்ட சொல்லி எங்களுக்கு தேவையான மருத்துவ வசதி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். டாக்டருங்க கரெக்ட் டைமுக்கு ஃபாலோ பண்ணுறது இல்லை. நர்ஸுங்களும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடையாது. செக்யூரிட்டிங்க இப்போ ஆடு மாடுகளை விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க. நாங்கள் வசதி வாய்ப்பு இல்லாததுனால தான் அரசு மருத்துவமனை தேடி வரோம். எங்களுக்கு மரியாதையாவது வேணும். உயிரை காப்பாற்றுறாங்க இல்லைன்னு சொல்லலாம். அதுக்காக மரியாதை இல்லாமல் ராமேஸ்வரம் கடலில் மீன்பிடிக்க சென்று மாயமான மகனை 4 நாட்களாகியும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் மீட்டு தருவதோடு நிவாரணம் வழங்க கோரி மாற்றுத்திறனாளி மகளுடன் வந்து பெற்றோர் ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை. கடலோர மாவட்ட மீனவர்களின் பாதுகாப்பில் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு மெத்தன போக்குடன் உள்ளதாக பலரும் குற்றச்சாட்டு. சித்தி முடியாதவங்க அந்த பொண்ணு மாற்றுத்திறனாளி அவனோட ஒரு உழைப்புலதான் எங்க சித்தி குடும்பமே வாழ்ந்து வந்துச்சு. நல்லது கெட்டது எல்லாமே அவன் தான் பார்ப்பான். இன்னைக்கு அவன் இல்லை. இன்னைக்கு அவன் இறந்ததாக அரசாங்கம் ஒரு முடிவெடுத்து அந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய உதவியை சீக்கிரமா இந்த குடும்பத்துக்கு வழங்க என கேட்டு ரொம்ப கண்ணீரோட கேட்கிறோம். அந்த குடும்பத்தை பாருங்க, அந்த மக்களை பாருங்க, அந்த பொண்டாட்டி அம்மா அப்பா மக 3 பேரையும் பார்த்து உங்க மனம் இறங்கி அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. சென்னை பூந்தமல்லியில் தனி அலுவலகம் அமைத்து புறநகர் பகுதிகளில் வீடு வாடகை விடுவதாக கூறி 100க்கும் மேற்பட்டோரிடம் 2 கோடி ரூபாய் வரை மோசடி. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற மோசடிகளுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வருவாய்த்துறையில் பணியாற்றிய ராஜாகுமார் என்பவரின் பெயரை 2006ஆம் ஆண்டு பட்டியலில் சேர்க்க கோரிய வழக்கில் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் இருந்ததற்கு தேர்தல் பணிகளை காரணமாக கூறக்கூடாது என அரசு அதிகாரிகளுக்கு குட்டு வைத்த சென்னை உயர்நீதிமன்றம் 2 வாரங்களில் உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததற்காக கடும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதை தவிர வேறு வழியில்லை எனவும் எச்சரிக்கை. தண்டனை குறைப்பு மற்றும் முன்கூட்டி விடுதலை கோரி கைதிகள் அளித்த விண்ணப்பங்களின் நிலை குறித்து தமிழக மற்றும் புதுச்சேரி அரசுகள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிறை கைதிகளின் நிலை மீதான மாநில அரசுகளின் கொள்கைகளை கண்காணிப்பது குறித்து தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் ஆணை பிறப்பிப்பு. ராமேஸ்வரம் அருகே அமிர்தபுரம் பகுதியில் மழை நின்று 2 நாட்களுக்கும் மேலாகியும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ள நிலையில் வீடுகளுக்குள்ளும் புகுந்துள்ளதால் மக்கள் தவிப்பு. மழை நீரை அகற்ற கோரி விடியாத அரசு அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சமையல் கூட செய்ய முடியவில்லை என மக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் பாலம் அமைக்கும் அரசு நிகழ்ச்சிக்கு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை டோக்கன் கொடுத்து அழைத்து வரப்பட்ட அவலம். திருவள்ளூர் திமுக எம்எல்ஏ அரசு நிகழ்ச்சியை கட்சி நிகழ்ச்சியாக நடத்துவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கட்சி நிகழ்ச்சியில் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பொதுமக்களுக்கு டிஃபன் கேரியர்களை வழங்கி ஏமாற்று வேலையில் இறங்கிய திமுகவினர்.
திமுகவினர் முறையாக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யாததால் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் சேர்கள் வீசப்பட்ட அவலம். திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் வணிக மின் இணைப்பிற்கு பதிலாக வீட்டு மின் இணைப்பு பெறப்பட்டு முறைகேடு நடப்பது குறித்து மின் வாரியத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத அவலம். ஏற்கனவே மின்சார வாரியம் பல லட்சம் கோடி ரூபாய் கடனில் தத்தளிக்கும் நிலையில் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டு கல்லா கட்டுவதாக குற்றச்சாட்டு. வாரிசு துணை முதல்வர் உதயநிதியின் தொகுதியான சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார். திமுகவினர் ஒருபுறம் எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல நடித்துவிட்டு மறுபுறம் எஸ்ஐஆர் பணிகளில் முறைகேடு செய்வதாக மக்கள் விமர்சனம். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்களை டான் போல சித்தரித்து செல்போனில் வீடியோக்கள் எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டதால் சர்ச்சை. மாணவர்களுக்கு நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் வளர்க்க வேண்டிய அரசு பள்ளிகள் சாதிய மோதல், பாலியல் தொல்லை போன்றவற்றால் அலங்கோலப்பட்டுள்ள நிலையில் ரசிகர் மன்ற அமைச்சர் எங்கே அழுது நடித்துக் கொண்டிருக்கிறார் என பெற்றோர் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதியில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டி கடத்துவதற்கு துணையாக இருந்த வனசரகர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம். ஸ்டாலின் ஆட்சியில் வேலியே பயிரை மேய்ந்தாற் போல வனத்தை பாதுகாக்க வேண்டிய வனத்துறையினரே வனத்தை சீரழித்த அவலம். திருவள்ளூர் அடுத்த தலக்காஞ்சேரி கிராமத்தில் மழை நின்ற பின்பும் 10 நாட்களாக தெருவில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்காத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் மழை காலங்களில் அவதிப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. 20 வருஷமா இந்த தண்ணியில நாங்க லோல் படுறோம். சுத்துப்பட்டு தண்ணி மொத்தம் இந்த பள்ளத்துல தான் வருது. எங்களால இருக்க முடியல. வருஷம் வந்து நாங்க வனவாசம் போற மாதிரியா நாங்க ஒவ்வொரு மைக்காவை தூக்கின்னு ஒரு திண்ணைக்கு ஒரு வீட்டாண்ட நாங்க போறோம். அப்ப எதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட் இருக்குது? எங்களை காக்கிறது நல்லா காப்பாற்றி விடுறதுக்கு தானே கவர்மெண்ட் இருக்குது. எத்தனை வருஷம் வராங்க, போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்து வராங்க. ஒரு வருஷம் கூட வந்து எங்களை என்ன ஏதுன்னு கேட்கல. இது 20-30 நாளா நாங்க அனவாசம் பட்டுன்னு இருக்கிறோம். அங்கங்க ஓடுறோம். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் மின் இணைப்பு வழங்க 4 ஆண்டுகளாக அலைக்கழிப்பதாக விவசாயி பேசிக் கொண்டிருந்த போதே ஆட்சியர் அலுவலக காவலர் மைக்கை பிடுங்கியதால் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் அரசு விவசாயிகளின் வாழ்வை நசுக்கும் அரசு என்பது இதன் மூலம் மேலும் நிரூபணமாகியுள்ளதாக விவசாயிகள் விமர்சனம். நான் என்ன கொலை செஞ்சனா குத்தம் செஞ்சனா? ஒரு பேருக்கு மாத்த சொல்லியிருக்கேன். ஐயா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு பொம்பளை 4 வருஷம் ஆளாயிருவாரு. அவர்கிட்ட வேலை இருந்தா இந்த மாதிரி அலையிடுவாரா? ஐயா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. பதில் சொல்லுங்க. அவர் செத்து போயிட்டு சுடுகாட்டெல்லாம் போய் தேடணும். 42 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆவணங்களை எங்களை போய் தேடி எடுத்துட்டு வர சொல்றாரு. அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இல்லைங்கிறாரு. எப்படி மேடம்? கொஞ்சம் பொறுமையா இருக்குயா, அவர் பதில் சொல்லட்டும். கரூர் அருகே காவிரி ஆற்றில் சட்டத்திற்கு புறம்பாக லாரிகளில் மணல் அள்ளப்படும் அவலம். மணல் திருட்டு குறித்து திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் கண்டு கொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் பகுதியில் பட்டா கொடுக்கப்பட்ட இடத்தினை அளவீடு செய்து பிரித்து கொடுக்காமல் இருப்பதால் அந்த இடம் முழுவதும் புதர் மண்டி கிடக்கும் அவல நிலை. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதால் அரசால் கொடுக்கப்பட்ட இடத்தில் வசிக்க முடியாத சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. ஸ்கூல் போக இடம் இல்லை, வழி இல்லை. சாக்காடு போய் நடந்து போகல, சாக்காடுல பசங்க வண்டி கிண்டி சைக்கிள் அப்படி கீழே ஊந்துடுது. வழியில போக முடியல, நடக்க முடியல. வீடு கட்டுறதுக்கு வசதி கிடையாது. பட்டா அளந்து கொடுத்துக்கிறாங்க. வேற அளந்து கொடுத்த பாடு இல்லை. 9 பேர் தண்ணி வந்து இடுப்பு முட்டு தண்ணி நிக்குது. புக்கு நோட்டு அரிசி பருப்பு ரேஷன்கள்ல வாங்கிட்டு வந்தா கூட எல்லாம் ஊறி போகுது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எர்ரனஹள்ளி ஊராட்சியில் சாலை அமைக்க உரிய இழப்பீடு வழங்காமல் நிலத்தை கையகப்படுத்த அதிகாரிகள் முயற்சிப்பதாக கூறி தீக்குளிக்க முயன்ற விவசாயி. கையகப்படுத்தும் நிலத்திற்கான உரிய இழப்பீட்டை கூட வழங்காமல் விடியாத ஸ்டாலின் அரசு தங்களை வஞ்சிப்பதாக விவசாயிகள் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் தேமங்கலம் ஊராட்சியில் பல்வேறு பகுதிகளில் தெரு விளக்குகள் எரியாததால் பொதுமக்கள் தீப்பந்தம் ஏந்தி பயணிக்கும் அவலம். விடியாத திமுக அரசு மக்களுக்கு அடிப்படை தேவையான தெரு விளக்குகளை கூட அமைத்து தராமல் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனிலேயே நோக்கமாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். எங்க சந்தில 4 மாசமா கரண்ட் இல்ல, காடா இருக்கு.
ரெண்டு சைடுமே பாம்பு இருக்கு, போதும் வருது. நைட்ல தனியா போக முடியல, வயசுக்கு வந்த பொண்ணா இருக்கும். எல்லாருமே தெருவில் இருக்காங்க, போறாங்க வராங்க, யாருமே அது கேட்க மாட்டேங்கிறாங்க. போயிட்டு இன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. ஏக்குமா பந்தம் வச்சிருக்கீங்க? கொளுத்த போறீங்களா? இதுதான் வச்சுட்டு நாங்க போக முடியும், கொளுத்திட்டு உள்ள போகணும். ஆமா, வழி கிடையாதுன்னா மெயின் ரோட்ல மட்டும் லைட் இருக்கு, சந்துல எல்லாம் லைட்டே இல்லை. எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஃபுல்லாவே காடா இருக்கு. யார்கிட்ட தான் போயிட்டு நாங்க சொல்றோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி, கீரப்பாளையம், சேத்தியாத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் அழுகிய அவலம். சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து விடியாத திமுக அரசின் வேளாண் துறையினர் அக்கறை காட்டாததால் செய்வதறியாது முடங்கி போன விவசாயிகள். வரும் 16ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தகவல்.